சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இதுவரை விஜய் சந்திக்கவில்லை. இதனால் கட்சியின் மாநில நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை சோர்வடைந்து உள்ளனர். இந்த சூழலில் விஜயை கூட்டணிக்கு இழுப்பதற்கான வேலைகளை அதிமுக பாஜக தலைமை துவக்கியுள்ளன. திரை மறைவில் பேச்சு நடந்து வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உட்பட பலரும் தவேக தரப்பினருடன் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவுடன் தவேக கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா என உளவுத்துறையினர் ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: தவேக தனித்து போட்டியிட்டால் அக்கட்சிக்கு 10% மேல் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளன. திமுக அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் ஓட்டுகள் இதில் அடங்கும். சிறுபான்மையினர் ஓட்டுகளும் பட்டியலினத்து மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு செல்லும். இது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு கிடைக்கும். இது தவேகாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவுக்கு சாதகமாக அமையும். அதே நேரம் தவேகாவுடன் காங்கிரஸ், பிசி இணைந்து ஒரு கூட்டணி உருவானால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ளது. இதை கட்சி தலைமை ஆய்வு செய்து வருகிறது என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின.